வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து வேட்பாளர்களிடம் ஆலோசனை. என்எல்சி நிறுவன பங்குகள் விற்பனை முடிவை கைவிட ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்கள் பயன்படுத்த திட்டம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம். தமிழக வேட்பாளர் பட்டியல் குறித்து இறுதி செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் திமுக அரசை களங்கப்படுத்தும் நோக்கோடு போதைப் பொருள் தடுப்பு பிரிவை பாஜக களமிறக்கியுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் மேற்கொண்டு அவர்களிடம் தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்க விருப்ப மனு விநியோகம் கடந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2984 விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று நேர்காணல் மேற்கொண்டுள்ளார். காலை 9 மணி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். என்எல்சி நிறுவன பங்குகள் விற்பனை முடிவை கைவிட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இயங்கி வரும் என்எல்சி இந்தியா நிறுவனம் ஒன்றிய அரசின் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நவரத்னா நிறுவனம் என்பதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்படும் பழுப்பு நிலக்கரி மூலம் அனல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதையும் வைகோ தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என 25,000 பேர் பணியாற்றி வருவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். பின்தங்கிய கடலூர் மாவட்டத்தின் ஒரே தொழில் நிறுவனமான என்எல்சி இந்தியா ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குவதாக தெரிவித்துள்ள வைகோ, ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டி வரும் என்எல்சி இந்தியா நிறுவனம் பங்குதாரர் முறையின்படி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் நிலவரப்படி நிறுவனத்தில் 79.2 விழுக்காடு பங்குகளை ஒன்றிய அரசு வைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இதில் 7 விழுக்காடு பங்குகளை ஆஃபர் பார் சேல்ஸ் முறையில் விற்பனை செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமாக 2000 கோடி ரூபாய் முதல் 2100 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக அரசு பொறுப்பு ஏற்றதிலிருந்து லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் கீழ் உள்ள நெடுஞ்சாலைகள், ரயில்வே, மின் உற்பத்தி, மின் விநியோகம், சுரங்கம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு சார்ந்த நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதன் மூலம் 6 லட்சம் கோடி ரூபாயை திரட்டும் தேசிய பணமாக்கல் திட்டத்தை செயல்படுத்துவோம் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருந்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் 7 விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்ய ஒன்றிய பாஜக அரசு முனைந்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்எல்சி நிறுவனத்தின் 51 விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்திட வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து அறிவிப்பு வெளியிட்டது. நீண்ட ஆலோசனைக்கு பின் தனது முயற்சியால் என்எல்சி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாது என்று பிரதமர் வாஜ்பாய் உறுதியளித்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் என்எல்சி தனியார் மயமாகாமல் தடுத்தேன் என்ற மனநிறைவு தனக்கு ஏற்பட்டதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். தற்போது மோடி தலைமையிலான அரசு என்எல்சி பங்குகளை விற்க முனைந்திருப்பது வேதனை தருவதாகவும் இந்த முடிவை ஒன்றிய அரசு கைவிட வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட் ஏவுதள திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தயாரித்து அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் பாகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. அதிலிருந்து ரோவர் பாகமும் பத்திரமாக நிலவின் தரைப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு எனும் பெருமையை இந்தியா பெற்றது. அடுத்த கட்டமாக ஜப்பானுடன் சேர்ந்து சந்திரயான் 4 திட்டமானது லூபெக்ஸ் என்னும் பெயரில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் ரோபோ தொழில்நுட்பத்திலான ரோவர் மற்றும் லேண்டரை நிலவுக்கு அனுப்பி ஆய்வு செய்வதுடன் அதன் மேற்பரப்பில் உள்ள மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டுவரப்பட உள்ளன. இதற்காக 2 ராக்கெட்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் 195 பேரின் பெயர்களை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் இன்று மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தமிழக வேட்பாளர் பட்டியல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு பட்டியல் இறுதி செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் களத்தில் திமுகவை களங்கப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது, அதற்கு அதிமுகவும் துணை போகிறது என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை பாஜக அரசு பயன்படுத்துவதாக கூறினார். மேலும் போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவை களங்கப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது, அதற்கு அதிமுக துணை போவதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டிலேயும் எடுபடாது, அகில இந்திய அளவிலேயும் எடுபடாது. பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய சர்வாதிகார பிடியிலே இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாடிக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் தொடர்பான புகார் எழுந்தவுடன் ஜாஃபர் சாதிக்கை திமுகவில் இருந்து நீக்கிவிட்டதாக கூறிய அவர், ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் பாஜகவின் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் கூறினார். எங்களுடைய இயக்கத்திலே 2 கோடி பேருக்கு மேல் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜாபர் சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான். அந்த முந்திரா துறைமுகத்திலே 21,000 கிலோ கடத்தப்பட்டது, 9,000 கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடெல்லாம் கடத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு, அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது, அதற்கு துணை போகின்றவர்கள் யாரையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன். கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்பகுதிகளில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது 3 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 22 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் 16ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கு தனித்தனியே நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று இரவுடன் நிறைவு பெற இருந்தது. இந்நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. பாஜக கதவையே திறந்து வைத்தாலும் கூட்டணிக்கு ஆள் இல்லை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார்.
தஞ்சையில் மணி அம்மையாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரமணி, சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைத்திருப்பதற்கு தமிழக பெண்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும், திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட முடிவு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து பாஜக கதவு திறந்திருக்கிறது, வாருங்கள் என கூறினார்கள். கதவு திறந்திருந்தாலும் ஜன்னல் திறந்திருந்தாலும் கதவையே கழட்டி வைத்தாலும் அவர்களை சீண்டுவதற்கு ஆட்கள் கிடையாது என்று கூறினார். தேர்தல் ஆணையர் பொறுப்பில் இருந்து அருண் கோயல் அவர்கள் பதவி விலகி இருப்பது நடைபெறவுள்ள பொது தேர்தல் நேர்மையான முறையில் நடக்குமா என்ற அச்சத்தை எழுப்பியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன், இந்திய தலைமை நீதிபதியும் அங்கம் வகிக்கும் தேர்வு குழுவை நியமித்து காலியாகியுள்ள 2 ஆணையர்களை நியமிக்க வேண்டும், அவர்களை கொண்டு எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து அரசியல் தலையீடுகள் இன்றி தேர்தல் நடக்கும் என்கிற நம்பிக்கையை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்னும் ஓரிரு நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகியிருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது. உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து குறிப்பாக தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்கிற வகையில் இயற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை விரைந்து விசாரித்து ஓரிரு நாட்களில் அந்த சட்டத்தை தடை செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் இடம்பெறக்கூடிய தேர்வுக்குழுவை உருவாக்கி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகம் முழுவதும் 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க தமிழக வெற்றிக் கழகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். இதையடுத்து கட்சியின் சின்னம், கொடி உள்ளிட்டவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நேற்று முன்தினம் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியையும் அறிமுகம் செய்து வைத்துள்ள விஜய், உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம் செய்யப்பட்டு அதற்கான QR கோட் வெளியிட்டுள்ளார். மேலும் முதல் உறுப்பினராக கட்சியின் தலைவர் விஜய் இணைந்துள்ளார். விஜய் இந்த செயலி குறித்து விளக்கிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் 50 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை மாலை நடைபெற உள்ள நிலையில் நாளைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் ஒரே நேரத்தில் 10,000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் குவிந்துள்ளதால் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து ஏலகிரி மலைக்கு சுற்றுலா வந்த IT ஊழியர்கள் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் படுகாயமடைந்தனர்.
சென்னை புழல் பகுதியை சேர்ந்த ஐடி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா வந்த நிலையில் திடீரென நாய் குறுக்கே வந்ததால் நிலை தடுமாறி கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 9 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஏலகிரி மலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐடி ஊழியரிடம் 1.13 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் வங்கி மேலாளரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாளன் நகரை சேர்ந்தவர் கிரி பிரசாத் ராவ். இவர் பெங்களூரில் உள்ள ஐடி இன்ஃபோடெக் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பள்ளி பருவ பெண் நண்பரான காயத்ரி என்பவர் மூலம் சென்னை டி நகர் ஆக்சிஸ் வங்கி மேலாளர் ராஜ்குமார் என்பவர் அறிமுகமாகி PMS என்ற நிறுவனத்தில் நீங்கள் பணம் செலுத்தினால் மாதா மாதம் பங்கு தொகையாக அதிக பணம் கிடைக்கும் என்று எப்பொழுது வேண்டுமானாலும் முழு தொகையையும் திருப்பி எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை நம்பிய கிரி பிரசாத் ராவ் சிறுக சிறுக சேர்த்து 1,13,30,000 ரூபாய் வரை கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கிய ராஜ்குமார் முறையான பங்கு தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிரி பிரசாத் ராவ் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். பணத்தை கேட்ட பின் ராஜ்குமார் தலைமறைவாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கிரி பிரசாத் ராவ் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி பவானி மீது பண மோசடி செய்துள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தலைமறைவாகியிருந்த ராஜ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் மக்கள் நீதிமன்றத்தை தொடங்கி வைத்து மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கரூர் மாவட்டத்தில் இன்று 7 இடங்களில் மக்கள் நீதிமன்றம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 2164 வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 141 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு 4,92,70,490 சமரசம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதுபோன்று மோட்டார் வாகன விபத்து வழக்குகளில் 14 வழக்குகளுக்கு தீர்வு ஏற்பட்டு இழப்பீடாக 1,73,85,000 தீர்வு காணப்பட்டுள்ளது. இதை தவிர நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத வழக்குகள் ப்ரீ லிட்டிகேஷன் வழக்குகள் 500 வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு அதில் 116 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 1,28,98,591 ஆகும். மொத்தத்தில் இதுவரை 141 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 4,92,70,449 ரூபாய்க்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 7 அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 7 அமர்வுகளிலும் இன்னும் பல வழக்குகள், உரிமையல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து வழக்குகளும் எடுக்கப்பட்டு மேலும் பல வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்களும் வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் பிரச்சனை தீர்வு காணும் பொருட்டு மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி வழக்குகளுக்கு நல்ல ஒரு சமாதானமான தீர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள். திருப்பத்தூர் அருகே வெளிமாநில இளைஞரை போதை ஆசாமி ஒருவர் கண்ணாடிகள் மற்றும் ஆபாச வார்த்தைகளால் திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராஜஸ்தானில் இருந்து திருப்பத்தூருக்கு வந்த சேத்தான் என்ற வட மாநிலத்தவர் ஐஸ்கிரீம் மற்றும் ஃபலூடா விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரின் கடைக்கு வந்த போதை ஆசாமி ஃபலூடாவை வாங்கிவிட்டு பணம் தராமல் செல்ல பார்த்துள்ளார். அந்த ஆசாமியிடம் உரிமையாளர் பணத்தை கேட்டதற்கு கடையில் இருந்த கண்ணாடிகள் மற்றும் பொருட்களை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக சார்பில் திராவிட அரசின் 2.5 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ருக்மணி மோகன்ராஜ், கழக பேச்சாளர் தண்டபாணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் பேசினர். இதில் துணைத் தலைவர் அலெக்சாண்டர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டை கூட்ரோட் பகுதியில் ரிஷ்வன் என்பவருக்கு சொந்தமான பாஸ்ட் ஃபுட் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பரோட்டா வாங்க வந்த பொழுது அருகே இருந்த கல்லாவை திறந்து பணம் திருட முயற்சித்த CCTV காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள இடையத்தூரில் பொன் மாசிலிங்க ஐயனார் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்னதாக இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டில் 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். துள்ளி குதித்து வந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்து வருகின்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் கிட்ஸ் கிளப் பள்ளி குழுமம் மற்றும் சென்ட் ஜோசப் மகளிர் கல்லூரியின் சார்பில் மகளிருக்கான சிறப்பு பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை கிட்ஸ் கிளப் பள்ளி குழுமத்தின் தலைவர் மோகன் கார்த்திக் துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறிதல், கண் சிகிச்சை, தைராய்டு சிகிச்சை மற்றும் பல் சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு மேல் சிகிச்சைக்கான உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்று சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பழங்கால ஆஞ்சநேயர் கோவிலை மீட்க கோரியும், பழங்கால கல்வெட்டு குளத்தை மீட்க கோரியும், பழங்கால முருகன் கோவில் சிலையை அகற்றிவிட்டு சிலுவை வைத்து வழிபடுதலை தடுக்க கோரியும், விவசாய நிலத்துக்கு சிமெண்ட் காம்பவுண்ட் அமைத்து விவசாயி செல்லும் வழித்தடை அகற்ற கோரியும், பழங்கால மரங்களை வெட்டி கடத்துதலை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோவையில் செயல்பட்டு வரும் விஜி மருத்துவமனை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும், இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்ததுடன் அவர்களும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர். 1955லேருந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இன்றைக்கி இருதய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸோட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். எஸ்பெஷலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட இருதய சம்மந்தப்பட்டது நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் 30-35 நாங்கள் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்க்குறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அந்த யங் ஏஜில் ஒன்று டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது. யாருமே எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே நல்லா உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் டயட், எக்ஸசைஸ் இது ரெண்டுமே கிடையாது. எல்லாம் சிஸ்டமில் இருக்காங்க. எல்லோரும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் இருக்காங்க. ஸோ எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு டைம் இல்லை, இது மாதிரி எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்பாரித்த பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மற்றது எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபேமிலி நல்லாயிருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் மற்றும் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலசங்கம் இணைந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடினர். விதவை பெண்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நாகை மாவட்ட தலைவர் கஸ்தூரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க பொருளாளர் கலைச்செல்வி, புளியந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி மற்றும் 500க்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 வெளியிட்ட தமிழக அரசு கைம்பெண்கள் நலசங்கம் சார்பாக நன்றி தெரிவித்தனர். பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி சர்தாரி 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகியவை இணைந்து ஆட்சி அமைத்துள்ளது. நாட்டின் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் சமீபத்தில் பதவியேற்றார். இந்நிலையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் இதில் ஆளும் கட்சி கூட்டணியின் வேட்பாளராக பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் ஆசிப் அலி சர்தாரியும் எதிர்க்கட்சி வேட்பாளராக மஹ்மூத் கான் அச்சக்சாய் ஆகியோர் போட்டியிட்டனர். அந்த நாட்டின் அரசியலமைப்பு விதியின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் வாக்களித்தனர். இதில் 255 வாக்குகள் பெற்று சர்தாரி வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு 119 வாக்குகளே கிடைத்தன. இதன் மூலம் பாகிஸ்தானின் 14வது அதிபராக சர்தாரி பதவியேற்க உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து வேட்பாளர்களிடம் ஆலோசனை. என்எல்சி நிறுவன பங்குகள் விற்பனை முடிவை கைவிட ஒன்றிய அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்கள் பயன்படுத்த திட்டம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம். தமிழக வேட்பாளர் பட்டியல் குறித்து இறுதி செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்.
தமிழ்நாட்டில் திமுக அரசை களங்கப்படுத்தும் நோக்கோடு போதைப் பொருள் தடுப்பு பிரிவை பாஜக களமிறக்கியுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.